Hello friends, welcome to Rajavali Education Channel. இப்போ இந்த வீடியோல நம்ம fuel cell பத்தி டீடைலா பார்க்க போறோம். First நம்ம இதோட definition என்னன்னு பார்த்துருவோம். The galvanic cell in which the energy of combustion of fuels is directly converted into electrical energy is called the fuel cell. இப்போ fuel cellனா என்ன மாதிரி ஒரு செட்டப்பா இருக்கும்? Galvanic cell மாதிரி ஒரு செட்டப். அதுல ஃபியூல்ஸை கம்பஷன் பண்றப்போ அதாவது பேர்ன் பண்றப்போ ப்ரொடியூஸ் ஆகுற அந்த எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ற அந்த கால்வானிக் செல் தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபியூயல் செல்னு சொல்றோம். இந்த ஃபியூயல் செல்ல 5 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியூயல் கம்பார்ட்மெண்ட், செகண்ட் ஒன் இஸ் anode compartment, third one is electrolyte compartment, fourth one is cathode compartment, fifth one is oxidant compartment. Next, இந்த fuel cell ஓட representation பார்க்க போறோம். First fuel bar, anode bar, electrolyte bar, cathode bar, oxidant. So இந்த arrangementல தான் நம்ம fuel cell represent பண்ணுவோம். இப்போ இங்க எலக்ட்ரோட்ஸ் என்ன எடுத்துக்கிறோம்னா போரஸ் கிராஃபைட் எலக்ட்ரோட் கண்டெய்னிங் நிக்கல் அண்ட் நிக்கல் ஆக்சைடு எடுத்துக்கிறோம். இந்த எலக்ட்ரோட்ஸ் இனர்ட் எலக்ட்ரோடா ஆக்ட் பண்ணும். சம்டைம்ஸ் பிளாட்டினம் ஆர் பல்லேடியம் இன்ஸ்டெட் ஆஃப் நிக்கல் அண்ட் நிக்கல் ஆக்சைடு எடுத்துப்போம். இது ஏன் எடுத்துக்கிறோம்னா இது ரேட் ஆஃப் த ரிடாக்ஸ் ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். எலக்ட்ரோலைட் கம்பார்ட்மெண்ட்ல சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபியூயல் செல். இந்த ஃபியூயல் கம்பார்ட்மெண்ட்லையும் ஆக்சிடென்ட் கம்பார்ட்மெண்ட்லையும் கண்டினியூஸாக ஃபியூயல்ஸையும் ஆக்சிடென்ட்ஸையும் நம்ம சப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஃபியூயல் என்னென்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிடென்ட் என்னென்னா ஆக்சிஜன் மாலிகுல். இப்போ இந்த ஃபியூயல் ஆனோட் வழியாக பாஸ் ஆகி எலக்ட்ரோலைட் கம்பார்ட்மெண்ட்க்கு மூவ் ஆகும். அதே மாதிரி ஆக்சிஜன் மாலிகுல் கேத்தோட் வழியா பாஸ் ஆகி எலக்ட்ரோலைட் கம்பார்ட்மெண்ட்க்கு மூவ் ஆகும். ஆனோட்ல H2 மாலிகுல் ஆக்சிடைஸ் ஆகி H+ கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி கேத்தோட்ல ஆக்சிஜன் மாலிகுல் ரெடியூஸ் ஆகி ஹைட்ராக்சில் அயான்ஸ் கம்பைன் ஆகும். இந்த H+ and OH- ions combined ஆகி water produce ஆகும். இது byproduct. During this process, this energy is converted into electrical energy. First cathode cell reaction பார்த்துடலாம். Cathodeல reduction ஆகும். So oxygen molecule reduced to hydroxyl ions. So O2 plus 2H2O plus 4 electrons gives 4 hydroxyl ions. Next anode cell reaction பார்க்கலாம். Anodeல oxidation ஆகும். So இந்த hydrogen molecule oxidize ஆகி 4H+ and 4 electrons release பண்ணும். இந்த 4H+, 4 hydroxyl ions which is present in electrolyte to 4 water molecules. So இதை நம்ம add பண்ணோம்னா நமக்கு overall anode cell reaction கிடைச்சிரும். So 2H2 plus 4 hydroxyl ions gives 4H2O plus 4 electrons. இப்போ இந்த 2 half cell reactions நம்ம add பண்ணோம்னா நமக்கு overall cell reaction கிடைக்கும். இப்படி add பண்றப்போ இந்த 4 electrons and 4 hydroxyl ions cancel ஆகும். அப்போ resultant reaction என்னன்னா 2H2 plus O2 gives 4H2O minus 2H2O is equal to 2H2O. Okay, so overall cell reaction is 2H2 plus O2 gives 2H2O. Next fuel cell oda main applications பார்க்கலாம். It is used to power many space expedition including the Apollo space program. Byproducts produced from these cells are heat and water. Fuel cells are pollution free. Fuel cells produce electricity with an efficiency of about 70% compared to thermal plants whose efficiency about 40%.